ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து மக்களை டீச் பண்ணிகிட்ருக்கோம், எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம், சட்டம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், மக்கள் வந்து சட்டம் தெரிந்து கொள்ளட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டு ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் வந்து இருக்கணும், என்னென்ன சரத்துக்கள் வந்து முக்கியமான விஷயங்களை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் மூலமாக வந்து ஏமாறாமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறது ஒன்று, அதையும் சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். கட்டுமான ஒப்பந்தம் என்றால் என்ன, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் அந்த டாபிக்கு. அதாவது தற்போது வந்து தமிழகத்தில் வந்து அடுக்குமாடி கட்டிடத்தின் விற்பனை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து தான் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் போடலாம். முக்கியமாக வந்து அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுங்கிறது ரொம்ப நெசசிட்டி. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நெசசிட்டி. ஏன்னா அது சம்மந்தமாக வந்து நம்ம அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் என்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மேற்படி வந்து என்ன பண்ணால், அடுக்குமாடி வீடுகளை கட்டி கொண்டிருக்கும் போதே கட்டுமானவர்கள், அதாவது பில்டர்ஸ், அதனை சந்தைப்படுத்த ஆரம்பித்து விடுகின்றனர். மக்களும் மேற்படி சொத்தை வாங்கும்போது கட்டி முடிப்பதற்கு முன்பே அதற்கு பணம் கொடுக்க ஆரம்பித்து விடுகின்றனர். அந்த நேரத்தில் பில்டர்ஸுக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குபவர்களுக்கும் இடையே கட்டப்படும் வீடு சம்பந்தமாகி ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. அந்த ஆவணத்தில் என்னென்ன சரத்துக்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். மேற்படி கட்டுமான அக்ரிமெண்ட்டை 2012க்கு முன்பு கட்டிட அக்ரிமெண்ட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒரு ஆவணத்தை பதிவு செய்ய வேண்டுமென்றால் கண்டிப்பாக அசையா சொத்து கைமாறுதல் நடந்திருக்க வேண்டும். ஆனால் கட்டுமான ஒப்பந்தத்தில் அந்த நேரத்தில் எந்தவித சொத்து பரிமாற்றமும் நடக்கவில்லை. அதனால் 2012க்கு முன்பு பதிவு செய்யாமலேயே கட்டிட ஒப்பந்தங்களில் பில்டர்கள் போட்டு கொண்டிருந்தார்கள். கட்டுமானங்கள் கட்டுபவர்கள், பில்டர்ஸ், வீடு வாங்குபவர்களிடம் பணம் வாங்கிவிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் கட்டி கொடுக்காமல் அல்லது கட்டாமலேயே இருந்து விடுவதால் பொதுமக்கள் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். இப்படி பதிவு செய்யாத கட்டுமான ஒப்பந்தங்களால் மக்கள் அலைக்கழிக்கப்படுவதையும் பாதிக்கப்படுவதையும் தடுப்பதற்காக பதிவுத்துறை கட்டுமான ஒப்பந்தங்களை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. 1% முத்திரைத்தாளும் 1% பதிவு கட்டணமும் அரசுக்கு செலுத்த வேண்டும் என பதிவுத்துறை உத்தரவிட்டது. பதிவு செய்யப்படாமல் கட்டுமான ஒப்பந்தங்கள் இருக்குமானால் அந்த ஒப்பந்தத்தில் உள்ள ஏதாவது சரத்துக்கள் நிறைவேற்றப்படாமல் போனால் அடுக்குமாடி வீடு வாங்குபவர் நீதிமன்றம் சென்று வழக்கு தொடுக்க இயலாது என்பதனை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில பில்டர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை பதிய தேவையில்லை என்று பிரச்சாரம் செய்வார்களால் நீங்கள் அதனை நம்பாமல் உங்கள் செலவிலாவது கட்டுமான ஒப்பந்தத்தை கட்டாயப்படுத்தி அவர்கள் மூலமாக பதிந்து கொள்ள வேண்டும். கட்டுமான ஒப்பந்தத்தில் எழுதியிருந்த பில்டருக்கும் அல்லது அவரின் முகவருக்கும் அடுத்து வாங்குபவரின் முகவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். கட்டிடம் கட்டப்போகும் சொத்திற்கு கட்டுமானத்திற்கும் உண்டான ஜாயின்ட் வெஞ்சர் ஒப்பந்தங்களும் அல்லது பில்டரின் சொந்த சொத்தாக இருந்தால் அவருடைய பத்திரங்களின் விவரங்களையும் தெளிவாக கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான அக்ரிமெண்ட்டில் குறிப்பிட வேண்டும். அடுக்குமாடி வீடு வாங்குபவர் பில்டர் இடம் மொத்த
பெரிய கிரயத்தை கொடுத்த முன்தொகை அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் போட்ட தேதியிலிருந்து ஒரு மாதமே அல்லது 50 நாளோ கழித்து கொடுக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட தொகை ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் கொடுக்க வேண்டிய தொகை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்லாபுக்கு கொடுக்க வேண்டிய தொகை, 2, 3, 4 ஃப்ளோர் ஸ்லாபுக்கு கொடுக்க வேண்டிய தொகை, பிரிக் ஒர்க்கு பிளாஸ்டரிங்குக்கு கொடுக்க வேண்டிய தொகை, ஹேண்ட் ஓவரின் போது கொடுக்க வேண்டிய தொகை என திட்டவட்டமாக கிரய தொகையை படிப்படியாக கொடுப்பதாக அக்ரிமெண்டில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். பணத்தை பற்றி எங்கெல்லாம் குறிப்பிடுகின்றோமோ அங்கெல்லாம் எண்ணாலும் எழுத்தாலும் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். அடுக்குமாடி குடியிருப்பு வீடு வாங்குபவர் தான் கட்ட வேண்டிய தொகையை தாமாக கட்டும் பட்சத்தில் வட்டி எதுவும் போடப்படுகிறதா என்று கவனிக்க வேண்டும். அடுக்குமாடி குடியிருப்பு வீடு வாங்குபவர் அக்ரிமெண்ட் போட்டுவிட்ட பிறகு பணத்தை கட்டவில்லை என்றால் ஒதுக்கப்பட்ட வீட்டை வேறு யாருக்காவது கைமாற்றி விடுவதற்கு வாங்குபவர்களுக்கு உரிமை உண்டா என்று கவனிக்க வேண்டும். அல்லது பில்டருக்கு உரிமை உண்டா என்று தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும் கட்டுமான பத்திரத்தில். இதை தவிர அரசின் கட்டிட அனுமதி, மின்வாரிய சம்பந்தமான மற்றும் கழிவுநீர் வாரிய மற்றும் பிற அரசு துறையின் அனுமதி எல்லாம் முறையாக வாங்கியிருக்கிறார்களா என்பதை அக்ரிமெண்டில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். பில்டர்ஸ் எவ்வளவு காலத்திற்கு கட்டி கொடுப்பார்கள் கட்டடத்தை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் பதிவு செய்திருக்க வேண்டும். உதாரணமாக 18 மாதங்கள் என்றால் அதிலிருந்து கிரேஸ் பீரியட் 3 மாதமாகவோ அல்லது 6 மாதமோ என்று கட்டாயம் பதிவு செய்திருக்க வேண்டும். கட்டி தருகிறேன் என்று உறுதியிட்ட காலம் முதல் அதன் பிறகு கொடுக்கப்பட்டிருக்கும் கிரேஸ் பீரியட் காலம் அனைத்தும் முடிந்த பிறகு அதிலிருந்து இன்னும் 3 அல்லது 4 மாதங்கள் கழித்த பிறகுதான் தாமதமாகும் ஒவ்வொரு மாதத்திற்கும் சதுர அடி ரூபாய் 5 அல்லது சதுர அடி ரூபாய் 10 என்ற தண்டனை தொகை தருவதாக உறுதியளித்திருப்பார்கள். அந்த சரத்துக்களை கட்டாயம் அக்கறை எடுத்து கவனிக்க வேண்டும். இது தவிர ஃப்ளாட் ஓனர் அசோசியேஷன், இபி டெபாசிட் சார்ஜ் அண்ட் சேஞ்சஸ், பில்டிங் மெயின்டெனன்ஸ், ரோடு மெயின்டெனன்ஸ் மற்றும் பொதுவழி பூங்கா போன்றவற்றை பற்றியெல்லாம் பில்டர்ஸுக்கும் ஃப்ளாட் வாங்குபவர்களுக்கும் புரிந்துணர்வுகளை பற்றி அக்ரிமெண்ட் குறிப்பிட்டிருக்க வேண்டும். கட்டுமான சொத்து விவரத்தில் ஒப்பந்தத்தில் ஷெட்யூல், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்டில் கடைசியில் ஷெட்யூல் போடுவார்கள். அந்த ஷெட்யூல் ஏ ஷெட்யூல், பி ஷெட்யூல், சி ஷெட்யூல், டி ஷெட்யூல், இ ஷெட்யூல் என 5 ஷெட்யூல்கள் கண்டிப்பாக குறிப்பிட்டிருக்கப்பட வேண்டும். ஷெட்யூல் ஏ என்பது ஒட்டுமொத்த அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் நிலத்தின் பரப்பு மற்றும் அதனுடைய சொத்து விவரம். ஷெட்யூல் பி என்பது மாநகராட்சிக்கோ அல்லது சிஎம்டிக்கோ டிடிசிபிக்கோ கொடுக்கப்பட்ட ஓஎஸ்ஆர், அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் பற்றிய பரப்பளவு மற்றும் அதனுடைய விவரம். ஷெட்யூல் சி என்பது கட்டிடம் கட்டப்போகும் மற்றும் விற்கப்படும் பரப்பளவு ஆகும். அதாவது ஷெட்யூல் ஏவில் இருந்து ஷெட்யூல் ஐ கழித்தால் கிடைப்பது ஷெட்யூல் சி ஆகும். ஷெட்யூல் டி என்பது அடுக்குமாடி வீடு வாங்குவோருக்கும் வீட்டின் எத்தனாவது மாடி, எவ்வளவு பரப்பு, எவ்வளவு கார் பார்க்கிங் என்பதை பற்றிய விவரமாகும். ஷெட்யூல் இ என்பது கட்டித்தரப்போகும் வீட்டின் ஸ்பெசிஃபிகேஷன்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஸ்ட்ரக்சரை பற்றிய விவரம், வால் ஃபினிஷிங் பற்றிய விவரம், ஃப்ளோர் பற்றிய விவரம், கிச்சன் பற்றிய விவரம்,
பால்கனி பற்றிய விவரம், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் பற்றிய விவரங்கள், என்ட்ரன்ஸ் டோர், பெட்ரூம் டோர், விண்டோஸ் பற்றிய விவரங்கள், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், சிசிடிவி, பவர் பேக்கப், ஜெனரேட்டர், லிஃப்ட் போன்றவற்றை பற்றிய விவரங்கள், மல்டிபர்பஸ் ஹால், இன்டோர் கேம், ஜாகிங் அண்ட் வாக்கிங் ட்ராக் இந்த ஓஎஸ்ஆர் ஏரியா, லேண்ட்ஸ்கேப் கார்டன், அசோசியேஷன் ரூம் போன்ற எல்லா வசதிகளையும் ஒன்று கூட விடாமல் ஷெட்யூல் இயில் ஸ்பெசிஃபிகேஷன் ஆக குறிப்பிட வேண்டும். கட்டுமான ஆவணத்தை முதலில் வாங்குபவர் பில்டர் எழுதி பதிவு செய்திருக்க வேண்டும். வீடு வாங்குபவருக்கு தேவையான அன்டிவைடட் ஷேரை கிரயம் எழுதி பதிவு செய்ய முடியும் என்பதை நினைவில் நாம் கொள்ள வேண்டும். அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் வந்து என்னெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்த்துருக்குறோம். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்காக என்னென்ன இது முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் தெளிவுபடுத்தியிருக்கோம். நம்மளுடைய பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் சட்டம் தெரிஞ்சு கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.